வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் 2ஆம் பாகம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை 9 மணியான பிறகும் இன்னும் எழுந்து கொள்ளாமல் அப்படியே படுக்கையில் உட்கார்ந்திருந்த ரோஜாவை சுந்தரி நச்சரித்தாள். என்ன ரோஜா, இன்னும் எழுந்திருக்கல? உடம்பு சரியில்லை மாமி. இன்னைக்கு வேலைக்கு போக போறது இல்லையா? இல்லை என்பது போல தலையசைத்தாள். கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோ, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மாமி. சுந்தரி சமையல் அறை கதவை வெறுமே சாத்திவிட்டு அடுப்பு பக்கத்தில் காஃபியை வைத்திருப்பதாகவும் சூடு பண்ணி குடிக்கும்படியும் ரோஜாவிடம் சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவள் கிளம்பி போய் அரை மணி நேரம் ஆன பிறகும் ரோஜா அப்படியே உட்கார்ந்திருந்தாள். பழிச்சொல் என்பது மனிதனை எத்தனை வேதனைப்படுத்தும் என்று ரோஜா அனுபவித்து கொண்டிருந்தாள். தந்தையை போன்ற வேணுகோபாலனுடனா தகாத உறவு இருப்பதாக லாவண்யா பழியை சுமத்தியது. லாவண்யா வேண்டுமென்றே அப்படி சொன்னாளா, இல்லை மனப்பூர்வமாய் நம்பி வெளியிட்ட உண்மையா? எதுவாக இருந்தாலும் அந்த சொற்களுக்கு ரொம்ப சக்தி இருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் நினைவுக்கு வரும்போதெல்லாம் ஈட்டியால் குத்தியது போன்ற வேதனை ஏற்பட்டது. ரோஜாவுக்கு வாழ வேண்டுமென்ற விருப்பம் நசிந்து போயிற்று. ஒவ்வொரு கணமும் எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டு அவமரியாதைகளை சகித்து கொண்டு அப்படியேனும் இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா? தற்கொலையை பாவமான காரியமாய் இத்தனை நாள் நம்பி இருந்தவளுக்கு, வேதனையில் துடிக்கும் இதயத்துக்கு அது எவ்வளவு அமைதி தரும் என்று இன்று புரிந்தது. தன்னிலை மறந்து யோசனைகளில் ஆழ்ந்து விட்டவள் வீட்டின் முன் கார் வந்து நின்றதை கவனிக்கவில்லை. காரை விட்டு இறங்கிய ராதை உள்ளே ஓடி வந்தாள். யோசனைகளில் இருந்து மீண்ட ரோஜா ராதையை அடையாளம் கண்டு கொள்ளும் முன் டிரைவர் ராமு உள்ளே வந்து சட்டை பையில் இருந்து கடிதத்தை எடுத்து கொடுத்தான். என்ன இது? ரோஜா கேட்டாள். ஐயா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ரோஜா கடிதத்தை பிரித்து படித்தாள். வேணுகோபாலனின் கையெழுத்துத்தான். வழக்கம் போல் இல்லாமல் கோணல் மாணலாயிருந்தது. கண்ணம்மா, ரோஜா, நேற்று நடந்த நிகழ்ச்சி உன் மனதை எவ்வளவு பாதித்து இருக்கும் என்று என்னால் யூகித்து கொள்ள முடியும். விஜய் தன் தவறை உணர்ந்து விட்டான். நேற்று இரவு எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போய்விட்டது. நடந்ததை மனதில் வைத்து கொள்ளாமல் உடனே கிளம்பி வா. உன்னிடம் நிறைய பேச வேண்டும். உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் என்னை கட்டிலை விட்டு இறங்கக்கூடாது என்று தடுத்து விட்டார். இல்லாவிட்டால் ராதையுடன் நானே வந்திருப்பேன். உன் தந்தை வேணுகோபாலன். கடிதத்தை படித்ததும் ரோஜாவின் கண்கள் பனித்தன. எவ்வளவு உயர்ந்த உள்ளம் படைத்தவர்! ரோஜாவின் பார்வை கடிதத்தின் கடைசியில் உன் தந்தை என்ற வார்த்தை மீது நிலைத்தது. அவசரத்தில் உடல் நலம் குன்றிய நிலையில் அவர் உன் தந்தையை போன்ற என்று எழுதுவதற்கு பதிலாக உன் தந்தை என்று எழுதிவிட்டார். நிஜமாகவே அவர் தன் தந்தையாக இருந்திருந்தால்? ரோஜாவின் கண்களில் நீர் ஊற்றாய் பெருகியது. சீக்கிரமா கிளம்புங்கம்மா, டாக்டருக்காக காரை எடுத்துக்கிட்டு போகணும். அவரோடது ரிப்பேராம், டிரைவர் சொன்னான். தோ கிளம்பி விடுகிறேன், ஒரே நிமிஷம். கன்னங்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டே ரோஜா சொன்னாள். சற்று முன்வரை ரோஜாவிடம் நிலவி இருந்த விரக்தியை, வேதனையை வேணுகோபாலனின் கடிதம் விசித்திரமாய் போக்கிவிட்டது. தான் எந்த தவறையும் செய்யாத போது எதற்காக பயப்பட வேண்டும்? செந்துவை பற்றி தெரிந்த பிறகும் தன் மீது துளி கூட சந்தேகப்படாத வேணுகோபாலனை விட இந்த வேலையற்ற மனிதர்களின் பேச்சை லட்சியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தன் வரவுக்காக அவர் எப்படி காத்துக்கிட்டு இருப்பாரோ? ரோஜா அறியாதவள் அல்ல. உடனே கிளம்பி ராதையுடன் காரில் ஏறிக்கொண்டாள். கார் வேணுகோபாலன் வீட்டு முன் நிற்காமல் நேராய் விஜய் வீட்டுக்கு முன் வந்து நின்றது. இதென்ன, இங்கே எதுக்கு என்று ரோஜா கோபமாய் கேட்டாள். ஐயா இங்கதான் இருக்காங்க. நேற்று மாலை பெரிய ஐயாவுக்கும் லாவண்யா அம்மாவுக்கும் எதனாலேயோ பெரிய சண்டை வந்தது. ஐயா லாவண்யா அம்மாவை அடிக்க போய் நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. நெஞ்சு வலி வந்து உடனே டாக்டர் வந்து பார்த்தாங்க.
இரவு 11 மணிக்கு மேல விஜய் தம்பி வந்து ஐயாவை இங்க அழைச்சுக்கிட்டு வந்துட்டாங்க என்று டிரைவர் விளக்கமாய் தெரிவித்தான். வாசலில் கார் வந்து நின்ற சப்தம் கேட்டு விஜய் வெளியே வந்தான். ரோஜா காரில் இருந்து இறங்கவில்லை, அப்படியே உட்கார்ந்திருந்தாள். விஜய் கார் அருகில் வந்து கதவை திறந்தான். வேண்டாம் என்று நினைத்தாலும் அவளால் விஜயை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருக்க வேண்டும். காலை இளம் காற்றில் அடர்த்தியான தலைமுடி கலைந்து முன் நெற்றியில் விழுந்திருந்தது. தூக்கமின்மையால் முகத்தில் களைப்பு தென்பட்ட போதும் மின்னல் ஒளி வீசும் கண்கள் பார்ப்போரை ஈர்க்க செய்தது. கன நேரம் ரோஜாவை புன்முறுவலுடன் கவனித்த விஜய் அவளின் மனதை படித்து விட்டவன் போல, கீழே இறங்காம முடியாது, அவர் இங்கேதான் இருக்கிறார் என்றான். அந்த புன்முறுவலில் ரோஜாவை மருள செய்யும் குறும்புத்தனத்திற்கு பதில் குளிர்ச்சியான தோழமை உணர்ச்சி தென்பட்டது. பேச்சில் உரிமையும் நெருக்கமும் தெளிவாக தெரிந்தன. அவன் போக்கை பார்த்தால் நேற்று நடந்த நிகழ்ச்சி பற்றி சந்தேகமோ வெறுப்போ நினைவுக்கு வரவில்லை. விஜயின் இந்த சகஜ தன்மையை கவனிக்கும் போது ரோஜாவுக்கு தான் கனவு காண்கிறோமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. இதற்குள் ராதையை இறக்கிவிட்ட விஜய் ரோஜா இறங்குவதற்காக என்பது போல் கையை நீட்டினான். ஆனால் அவள் அதை பாராதவள் போல காரிலிருந்து இறங்கினாள். மாடியில் இருக்காங்க. முன்னறைக்கு வந்ததும் ரோஜாவுக்கு மாடி பக்கம் கையை காண்பித்துவிட்டு ராதை உடன் வர சமையலறை பக்கம் சென்றான் விஜய். மேனி முழுவதும் மெல்லிய நடுக்கம் பரவ உத்வேகத்துடன் துடித்து கொண்டிருந்த மனதை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு படியா ஏறி மாடிக்கு போனாள் ரோஜா. திரை சீலை ஒரு பக்கம் ஒதுங்கி இருந்தது. அனந்தின் கட்டில் மீது வேணுகோபாலன் படுத்திருந்தார். நிலைப்படி அருகில் வந்த ரோஜா அங்கேயே நின்றுவிட்டாள். கண்கள் மூடி படுத்திருந்த வேணுகோபாலனின் கண்களில் இருந்து கண்ணீர் கோடாய் வழிந்து கொண்டிருந்தது. ரோஜாவின் வலது கை அவள் அறியாமல் நெஞ்சின் மீது பதிந்தது. அவர் அருகில் செல்வதா கூடாதா என்று தெரியவில்லை. எதற்காகவோ கண்களை திறந்த வேணுகோபாலன் எதிரே நிலைப்படியில் பதுமை மாதிரி நின்றிருந்த ரோஜாவை பார்த்ததும் ரோஜா என்று எழப்போனார். 2:08 அவர் அருகில் சென்று விட்டாள் அவள். எழுந்து கொள்ள முயற்சி செய்த வேணுகோபாலன் முடியாமல் பின்னால் சாய்ந்து விட்டார். ரோஜா குரல் கம்ம, பேச்சும் தெளிவற்று இருந்தது. அவர் கைகளை நீட்டினார். சரையில் என்று கட்டில் அருகில் சரிந்துவிட்ட ரோஜா நீட்டிய அவர் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டாள். வந்து விட்டாயம்மா, வரமாட்டாயோ என்று நினைத்து விட்டேன். வலது கையால் தலையை வருடிவிட்டார். அவருடைய பேச்சில் என்ன மகிமை இருந்ததோ தெரியவில்லை. மடை திறந்த வெள்ளமாய் துக்கம் பொங்கி வந்தது ரோஜாவுக்கு. நெஞ்சை பிளந்து கொண்டு வெளியே வரும் அந்த துக்கத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. நேற்றிரவு முழுவதும் அவள் பட்ட வேதனை, வருத்தம் எல்லாம் கண்ணீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. சற்று நேரம் கழித்து ரோஜா வேணுகோபாலன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் கையை தன் கைகளால் பற்றி கொண்டாள். அவர் முகத்தை பார்க்கும்போது ரோஜாவுக்கு வியப்பாக இருந்தது. ஒரே இரவில் இவ்வளவு மாறுதல் ஏற்படுவது சாத்தியமா? அவர் முகம் வீங்கி கண்களின் கீழ் கருவளையம் படிந்திருந்தது. அவர் சாதாரணமாக பேச முயன்றாலும் குரலில் வேதனை, கவலை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. செந்துவை பற்றி நீ இப்பவாவது சொன்னது ரொம்ப நல்லதாகிவிட்டது. அவனை பற்றி இனி நீ கவலைப்பட வேண்டாம். அந்த பொறுப்பை எல்லாம் விஜயிடம் ஒப்படைத்து விட்டேன் என்றார் வேணுகோபாலன். திடுக்கிட்டாற் போல பார்த்தாள் ரோஜா. அதை புரிந்து கொண்டவர் போல அவர் மேலும் சொன்னார். இத பாரு ரோஜா, நான் இருந்தாலும் இறந்து விட்டாலும் ஒன்று மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். எனக்கு பிறகு உன் நலனில் அக்கறை கொண்டவர்களில் விஜய்தான் முதல் ஆள் என்று தெரிந்து கொள். நான் போனாலும் ராதையுடன் உன் நலனை பற்றிய பொறுப்பையும் அவன் ஏற்க வேண்டுமென்று அவனிடமிருந்து வாக்கை பெற்றுக்கொண்டேன். நீ என்னை எப்படி மதிக்கிறாயோ அதைவிட அதிகமாய் விஜயின் வார்த்தையை நீ மதிக்கணும். அப்படி செய்வதாக எனக்கு நீ சத்தியம் செய்து தரணும். இதற்குள் படிகளில் காலடி அரவம் கேட்டது. ரோஜா எழுந்து கொண்டு அவருடைய தலைமாட்டில் நின்று கொண்டாள். விஜய், டாக்டர் இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். டாக்டர் வேணுகோபாலனை பரிசோதனை செய்து கொண்டே,
கொஞ்சம் வெந்நீர் வேண்டும் என்றார். விஜய் ரோஜா பக்கம் பார்த்தான். அவள் வெந்நீர் போட படி இறங்கி மெதுவாக சமையலறை பக்கம் வந்தாள். இயந்திரத்தனமாய் ரோஜா அறையை விட்டு வெளியே வந்துவிட்டாளே தவிர சமையல் அறை பக்கம் அவளால் போக முடியவில்லை. சலனமற்றவளாய் அங்கேயே நின்றுவிட்டாள். மாடியிலிருந்து அவருடைய குரல் காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. டாக்டர், 1 மாதம் இல்லை இல்லை, 1 வாரமாவது நான் உயிருடன் இருக்க வேண்டும். நான் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்கு. அதை முடிக்காமல் மட்டும் நான் இறந்து விட்டால் என் ஆத்மாவுக்கு அமைதி என்பதே கிடைக்காது. அப்படி சொல்லாதீர்கள். நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் 1 வாரம் என்ன, 10 வருடங்கள் கூட நிம்மதியாய் வாழலாம். டாக்டர் உரிமையுடன் அதட்டுவது போல சொன்னார். என்னவோ டாக்டர், உயிர் இருப்பதும் போவதும் நம் கையிலா இருக்கிறது. விஜய், உனக்கும் சொல்கிறேன். நான் சொன்ன வேலையை சீக்கிரமாய் முடிக்க ஏற்பாடு பண்ணிவிடு. நீங்க கவலையே படாதீங்க. எல்லாம் நல்லபடியாக முடிக்கும் பொறுப்பு என்னோடது, சரிதானே? வாக்கு கொடுப்பது போல சொன்னான் விஜய். பலவீனமான தன் இதயம் எந்த கணமும் நின்று விடலாம் என்ற எதிர்பார்ப்பில் அவர் சமீபத்தில் உயிலை எழுதுவதை பற்றி அடிக்கடி பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தார். ரோஜா பெருமூச்சை விட்டு கொண்டாள். தான் வந்ததிலிருந்து கவனித்துதான் இருக்கிறாள். லக்ஷ்மி கடாட்சம் அபிரிதமாய் பெற்றிருந்த வேணுகோபாலன் ஒரு நாள் கூட நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இருந்து பார்த்ததில்லை. லாவண்யா கொஞ்சம் விவேகத்துடன் நடந்து கொண்டால் அவருக்கு இந்த அமைதியின்மை இருந்திருக்காதோ? வெந்நீருக்காக அவர்கள் காத்திருப்பார்கள் என்ற நினைவு வந்ததும் மெதுவாய் ஒவ்வொரு படியாய் இறங்கி வந்தாள். சமையல் அறை பக்கம் போக கால்கள் மறுத்தன. ரோஜாவுக்கு அந்த வீடு சிறைச்சாலை போலவும் தன் தன்மானமும் மரியாதையும் அதில் அடைப்பட்டிருப்பது போலவும் தோன்றியது. வேணுகோபாலனுக்காக இந்த வீட்டுக்கு வரும்படி ஆகிவிட்டது. கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும். இந்த வீடு அனத்துக்குத்தான் சொந்தம். விஜய்க்கு இதில் உரிமை இல்லை என்று ஒரு புறம் மனம் எச்சரித்தாலும் அந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளிலும் விஜயின் கைவண்ணம் தெளிவாக தெரிந்தன. 5 நிமிடங்கள் சென்றன. படிகளில் காலடி அரவம் கேட்டு ரோஜா தலையை திருப்பி பார்த்தாள். விஜய் வேகமாய் படியிறங்கி வந்து கொண்டிருந்தான். படியருகில் அப்பொழுதுதான் அந்த வீட்டுக்கு புதிதாக வந்தவள் போல் நின்றிருந்த ரோஜாவை பார்த்ததும், வெந்நீர் எங்கே என்றான். அந்த கேள்வியில், இதென்ன இங்கே நின்று விட்டாய் என்ற அதிகாரம் தொக்கி நின்றது. அவள் பதில் சொல்லவில்லை. விஜய் சமையலறை பக்கம் சென்றான். ரோஜா பின்னால் இருந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவு விசித்திரமான மனிதன்! எவ்வளவு சகஜமாய் பேசுகிறான்! எதுவுமே நடவாதது போல, எதையுமே அறியாதவன் போல் நடந்து கொள்கிறான். நிமிடத்தில் கோபித்துக் கொள்வதும் அந்த கோபத்தில் தன்னை மறந்து நடப்பதும், அடுத்த கணமே நினைவே இல்லாதது போல் சகஜமாக பழகுவதும் அவனுக்கு வழக்கமான விஷயம் போலும். ஆனால் அவமானப்படுத்தியவர்களை விட அவமானப்பட்டவர்களால் அதை அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது என்ற விஷயம் அவனுக்கு தெரியாதோ என்னவோ. விஜய் வெந்நீரை எடுத்துக்கொண்டு படி அருகில் ஒரு நிமிடம் நின்று கூறினான். இப்படி இங்கு நின்று தவம் புரிவதை சமையல் அறையில் போய் செய்யலாமே. டாக்டருக்கு காஃபி கலந்து தரணும். அடுப்பில் பால் வைத்திருக்கிறேன். அவன் போகும்போது ரோஜாவால் தலையை உயர்த்தி அவனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவளுடைய பார்வையை உணர்ந்தவன் போல தலையை திருப்பி பார்த்தான் விஜய். பால் காய்ந்ததும் அடுப்பை அணைத்து விட்டால் நன்றியுடையவனாயிருப்பேன். காஃபி கலக்க வேண்டுமோ என்ற பயம் வேண்டாம். நான் வந்து கலந்து கொள்கிறேன். அவன் உதடுகளில் நெளிந்த புன்முறுவலை பார்க்கும்போது அவளுக்கு ரோஷம் பற்றி கொண்டு வந்தது. அவள் எதிர்பார்த்தது போல விஜய் உடனே திரும்பி வரவில்லை. அடுப்பில் பால் வைத்ததையே மறந்துவிட்டவன் போல மாடியிலேயே இருந்து விட்டான். ரோஜா சமையலறைக்கு வந்தாள். பால் காய்ந்து விட்டதை கவனித்து உடனே அடுப்பை அணைத்து விட்டாள். பக்கத்து அடுப்பில் வெந்நீர் கொதித்து கொண்டிருந்தது. மேடையில் தயாராக காஃபி பொடி போட்டு வைத்திருந்த ஃபில்டரில் வெந்நீரை ஊற்றி அந்த அடுப்பையும் அணைத்து விட்டாள். இதற்குள் விஜய் வந்து விட்டான். வாசல் வரை வந்தவன் உள்ளே வராமல் வெளியிலேயே நின்று விட்டான். நிலைப்படியின் மீது கையை ஊன்றி நின்றவன்
இந்த நேரத்தில் டாக்டர் காஃபி குடிக்க மாட்டாராம். அந்த சாத்துக்குடியை எடுத்து சாறு பிழிந்து தந்தால் கொண்டு போய் கொடுத்து மரியாதை தெரிந்தவன் என்ற பாராட்டை பெற்று விடுவேன். வர வர எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற துடிப்பு அதிகமாகிவிட்டது. கதவுக்கு குறுக்கே அவன் நின்ற விதத்தை பார்த்தால் அந்த சாறு பிழிந்து தரும் வரை வெளியில் வர விடமாட்டான் போல் இருந்தது. மேடை மீது சாறு பிழியும் கருவியும் கத்தியும் இருந்தன. ரோஜா அவனுடன் வாதம் புரியவில்லை. இரண்டாவது முறை சொல்லும்படியாக வைத்து கொள்ளவில்லை. ஜெயில் அதிகாரியின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் கைதி மாதிரி சமையலறையில் அடைப்பட்டுவிட்ட அவள் மறுபேச்சு பேசாமல் சொன்னதை செய்தாள். சாறு எடுத்து கண்ணாடி டம்ளரில் ஊற்றி விஜயின் கையில் தராமல் மேடை மீது வைத்து விட்டாள். அதை கவனித்த விஜய் கண்களில் குறும்புத்தனம் கொப்பளிக்க சொன்னான். இளம் பெண் தனியாக இருக்கும் அறைக்குள் அடியெடுத்து வைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை. அது சமையலறையாக இருந்தாலும் சரி. அந்த டம்ளரை எடுத்து இப்படி கொடுத்தால் எடுத்துக்கிட்டு போவேன். ரோஜா பதில் பேசவில்லை, எடுத்து தரவும் இல்லை. அவன் சொன்னது மாதிரி காதில் விழாதது போல் மௌனமாக இருந்தாள். உனக்குத்தான் சொல்கிறேன், ஏற்கனவே என்னை ரொம்ப கெட்டவனாக்கி விட்டாய். நான் உள்ளே வந்தால் என்ன நடக்குமோ எனக்கே தெரியாது. பிறகு என்னை குற்றம் சொல்லக்கூடாது. ரோஜா ஆழமாய் அவனை பார்த்தாள். அவன் முகம் சீரியஸாயிருந்தது. சற்று முன் வலிந்து பேசிய குறும்புத்தனம் தென்படவில்லை. விஜய் சீரியஸாயிருந்தான் என்றால் சொன்னதை செய்தே தீருவான். அவள் என்ன நினைத்து கொண்டாளோ சட்டென்று டம்ளரை எடுத்து கொடுக்க போனாள். டம்ளரை அப்படியே கொடுத்தால் அவன் விரல்கள் தன் விரல்களில் பட்டு விடுமோ என்று பயந்தவள் போல உள்ளங்கையில் டம்ளரை வைத்து கொண்டு அவன் முன் நீட்டினாள். விஜய் உடனே டம்ளரை எடுத்து கொள்ளவில்லை. ஒரு கணம் டம்ளரையும் தலை குனிந்து நின்ற ரோஜாவையும் மாறி மாறி பார்த்தான். ரோஜா, இனிமையாக அவன் குரல் ஒலித்தது. ரோஜா, நேற்று நடந்ததற்கு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். நான் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம் என்று ஒப்புக்கொள்கிறேன். கண்ணால் பார்க்கும் சக்தி இருந்தும் குருடனாகிவிட்டேன். வேணுகோபாலனிடம் எனக்கு தந்தையை விட மதிப்பு அதிகம். அவருடைய நல்லதனம், கருணை உள்ளம் பற்றி என்னை விட வேறு யாரும் அதிகமாய் அறிய மாட்டார்கள். ஆனால் காமாலை கண்களுடன் பார்த்த நான் கயிற்றை பாம்பாக எண்ணிவிட்டேன். இரவெல்லாம் நான் உறங்கவில்லை. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. ரோஜா தலை உயர்த்தி கண்கள் அகலமாய் விரிய அவன் முகத்தை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் கண்களை ஆழமாய் பார்த்து கொண்டே விஜய் சொன்னான். காலையில் கார் அனுப்பியதும் நீ வந்தது ரொம்ப நல்லதாகிவிட்டது. இல்லாவிட்டால் நானே உன் வீட்டுக்கு வந்திருப்பேன். இது மட்டுமில்லை, ஆனந்த் விஷயத்தில் நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டு விட்டேன் என்று தெரிந்ததிலிருந்து உன்னிடம் தனிமையில் பேச எவ்வளவு முயன்று வந்தேன் என்று உனக்கு தெரியாது. தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை உணர்ந்து சரி செய்ய முயல்வதும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதும் நல்ல மனிதர்களுக்கு அடையாளம். ஆனால் நம் விஷயத்தில் நான் சரி என்று சொல்லிவிட்டால் என் தவறு நீங்கிவிடும் என்று நான் நினைக்கவில்லை. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் என்னால் உனக்கு ரொம்ப வேதனை ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிரதிபலனாய் நீ எது கேட்டாலும் தருவதற்கு நான் தயாராய் இருக்கிறேன். எதை செய்ய சொன்னாலும் செய்கிறேன். மனப்பூர்வமாய் சொல்கிறேன் ரோஜா. என்னால் உனக்கு ஏதாவது நன்மை ஏற்படணும். அது எப்படி நடக்குமோ, நான் எது செய்தால் உனக்கு நன்மை விளையுமோ எனக்கு தெரியாது. என்னிடமிருந்து நீ எதை வேண்டுமானாலும் பெறலாம். உன் அபிப்பிராயம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் சொல்லலாம். ரோஜா, இதுவரை உன்னை மிரட்டி வந்த விஜய் வேறு. அவன் உன் எதிரி. இப்போது உன் எதிரில் நிற்கும் இந்த விஜய் வேறு. இவன் உன் நண்பன், உனக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் மனிதன். இந்த விஜயை பற்றி யாரிடமாவது கேட்டு பாரு. நட்புக்காக உயிரை கொடுப்பான் என்று சொல்வார்கள். விஜய் ரோஜா கையில் இருந்த டம்ளரை எடுத்து கொண்டு போய்விட்டான். ரோஜா பதுமையாய் நின்று விட்டாள். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? கனவு இல்லையே. சற்று நேரம் கழித்த டாக்டர் கிளம்பி போனார். அவருடன் விஜயும் கிளம்பினான். ரோஜா வேணுகோபாலன் இருந்த அறைக்கு வந்தாள். அவர் தூங்கி இருக்கலாம் என்ற நினைப்புடன் உள்ளே எட்டி பார்த்தாள். வாமா, உள்ள வா என்று அவர் அழைத்தார். ரோஜா உள்ளே வந்தாள். உட்காருமா.
அனந்தின் கட்டிலில் படுத்து கொண்டிருந்த அவர் விஜயின் கட்டிலில் அமரும்படி அவளுக்கு சைகை காட்டினார். ரோஜா அந்த கட்டிலில் அமர்ந்து கொள்ளவில்லை. பால்கனியில் இருந்த மடக்கு நாற்காலியை கொண்டு வந்து அவருக்கு பக்கத்தில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். விஜய் இன்னும் வரவில்லையா? இல்லை. ஒரு கணம் நிசப்தம் நிலவியது. ரொம்ப நாட்கள் கழித்து இந்த அறையில் அடியெடுத்து வைத்த ரோஜாவுக்கு பழைய நினைவுகள் மனதில் அலை மோதின. ரோஜா என திடீரென்று அழைத்தார் வேணுகோபாலன். என்னவென்பது போல பார்த்தாள் அவள். விஜயிடம் செந்துவை பற்றி நேற்று நீ என்னிடம் சொன்னதையெல்லாம் சொல்லிவிட்டேன். செந்துவை வழிக்கு கொண்டு வரும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்து விட்டேன். விஜய்க்கா செந்துவை பற்றியா? திடுக்கிட்டாற் போல கேட்டாள் ரோஜா. எனக்கு வேறு யாரும் சரியான நபராய் தோன்றவில்லை. என்னை பற்றி உனக்கு தெரியுமே. கூடிய சீக்கிரத்தில் அவர்களை ஒருவருக்கொருவரை அறிமுகப்படுத்திவிடு. நடுவில் என் பிரஸ்தாபனையே வேண்டாம். விஜய்க்கு செந்து ஒரு திருடன் என்று தெரிந்து விட்டதா? தெரிந்த பிறகும் தன்னுடன் அப்படி பேசினானா? ரோஜாவால் நம்ப முடியவில்லை. இன்னொரு விஷயமும் உன்னை ரொம்ப நாட்களாய் கேட்கணும்னு நினைத்திருந்தேன். கேளுங்கள். என்ன விஷயம்? பணிவுடன் கேட்டாள் ரோஜா. விஜய் பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? ரோஜா அதிர்ச்சியடைந்தாள். சட்டென்று எழுந்து ஜன்னல் அருகில் சென்றாள். ஜன்னல் திரை சீலையை விலக்கி சரி செய்வது போல அங்கேயே நின்றுவிட்டாள். முதுகை காண்பித்து கொண்டு நின்ற ரோஜாவை பார்த்து கொண்டே அவர் சொன்னார். ரோஜா, சீக்கிரமாய் உனக்கு திருமணம் முடித்து விட்டால்தான் எனக்கு நிம்மதி. ரோஜா ஜன்னல் வழியாய் வெளியில் பார்த்தாள். எதிரில் வேணுகோபாலன் வீடு தெரிந்தது. அன்று அனந்துடன் சேர்ந்து முதன்முறையாய் இந்த வீட்டுக்கு வந்தபோது இதே ஜன்னல் வழியாய் பார்த்த நிகழ்ச்சி கண் முன் நிழலாடிற்று. அன்று லாவண்யாவை பார்த்து எவ்வளவு பொறாமைப்பட்டாள். பதில் சொல்லு ரோஜா. அவள் திரும்பி பார்த்தாள். வேணுகோபாலன் தலையணையில் சாய்ந்தாற் போல அமர்ந்து கொண்டார். வேறு சமயம் இது பற்றி பேசிக்கொள்ளலாம். இப்போது நீங்க ஓய்வு எடுத்து கொள்ளுங்க. உன் பதிலை கேட்டால்தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். உன் மனதில் வேறு யாராவது இருக்காங்களா? இல்லை என்பது போல தலையசைத்தாள். பின்னே? சந்தேகத்துடன் நோக்கியவர் மேலும் கேட்டார். அனந்துக்கும் உனக்கும் நெருக்கம் என்று எனக்கு தெரியும். அந்த நெருக்கம் வெறும் இரு நண்பர்களுக்கிடையே இருக்கும் நெருக்கம் மட்டும்தான். புன்முறுவலுடன் முடித்தாள் ரோஜா. பெரிய பாரம் நீங்கினாற்போல் இருந்தது வேணுகோபாலனுக்கு. உன் மனதில் வேறு யாரும் இல்லை என்ற போது விஜயை நீ கணவனாய் ஏற்றுக்கொண்டால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். இந்த திருமணத்தில் என்னுடைய சுயநலமும் இருக்கு. உங்க சுயநலமா? புதிய விஷயத்தை கேட்பது போல கேட்டாள். ஆமாம், எனக்கு பிறகு ராதையை, அவள் பங்கு சொத்தை உங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று என் எண்ணம். உங்க இருவரின் பாதுகாப்பில் ராதைக்கு எந்த குறையும் வராது. லாவண்யாவின் நலனை பற்றியும் நீங்க அக்கறையாக இருப்பீர்கள். விஜயை கணவனாக அடையப் போகும் பெண் ரொம்ப கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த அதிர்ஷ்டசாலி நீயாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவனை திருமணம் செய்து கொள்வதில் உனக்கு என்ன ஆட்சேபனை? உன் மனதில் இருப்பதை தெளிவாய் என்னிடம் சொல்லிவிடு ரோஜா. அவள் பதில் பேச முடியாதவளாய் கை விரல்களை கோத்து பிரித்து கொண்டு பார்வையை தாழ்த்தி கொண்டாள். சொல்லு கண்ணம்மா. இப்படி கேட்கும் உரிமையும் அதிகாரமும் உன் தகப்பன் போன்ற எனக்கு இருக்கு என்ற தைரியத்தில் தான் கேட்கிறேன். இல்லை, ரோஜா திடமாய் சொன்னாள். ரோஜா. அவள் அவர் அருகில் சென்று கண் இமைக்காமல் அவரை பார்த்து கொண்டே கூறினாள். உங்களுடன் இணைத்து பேசும் தகுதி என் தந்தை என்ன இந்த உலகில் வேறு யாருக்கும் கிடையாது. நான் மனப்பூர்வமாய் நம்பிய உண்மையை இன்று உங்களிடம் சொல்கிறேன். தாயை விட மற்ற எல்லோரையும் விட நான் அதிகம் மதிக்கும் நபர் நீங்க தான். கடவுள் வேறு எங்கேயோ இல்லை, உங்களை போன்றவர்களின் இதயங்களில் நான் குடியிருக்கிறார். எனக்கு வேண்டியது செந்து நல்ல வழியில் திரும்ப வேண்டும். அதை விட வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அம்மா. செந்துவின் நல்லது கெட்டது பார்க்க வேண்டுமென்றால் விஜய்க்கும் ஒரு அதிகாரம் இருக்கணும் இல்லையா? இந்த திருமணத்தால் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். யாரோ முன்பின் தெரியாதவனாய் விஜய் போனால் செந்து அவன் வார்த்தையை லட்சியப்படுத்துவானா? அதே உன் கணவன் என்ற முறையில் போனால் அவனால் மறுக்க முடியாது.
நான் எல்லா விதமாகவும் யோசித்து பார்த்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன் ரோஜா. ரோஜாவுக்கு திக்கு முக்காடுவது போலாயிற்று. சற்று முன் விஜய் சொன்ன வார்த்தைகள், மனதில் இருந்த சில அபிப்பிராயங்களை பார்த்தால் இப்போது இவர் சொன்ன விஷயம் அதனுடைய அஸ்திவாரத்தையே தகர்த்து எறிவது போல் இருந்தது. அவளுக்கு என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று புரியவில்லை. வேணுகோபாலன் நயமாக சொல்வது போல சொன்னார். இதுவரை உன் மனதில் எந்த எண்ணமும் இல்லாததால் இது போன்ற அபிப்பிராயம் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ என் யோசனையை எந்த தயக்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. நீ ஒப்புக்கொண்டேன்னு சொல்லு. நீங்க முதலில் அவருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உதட்டில் இவ்வளவு நேரத்துக்கு பிறகு புன்னகை மலர்ந்தது. முதலில் உன் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதன் பிறகு அவனுடையது. ரோஜா அருகில் வந்த தலையணையை சரிப்படுத்தி அவரை சரியாக படுக்க வைத்தாள். அவளின் கையை பற்றி நெஞ்சின் மீது வைத்து கொண்ட வேணுகோபாலன் சொன்னார். ரோஜா, சற்று முன் நீ என்னை கடவுளுடன் ஒப்பிட்டாயே, அந்த சொல் எனக்கு பொருந்தாது. நீ யூகிப்பதில் 1000ல் 1 பங்கு நல்லதனம் கூட என்னிடம் இல்லை. நான் எவ்வளவு சுயநலக்காரன் என்று என்றாவது ஒரு நாள் உனக்கு தெரியாமல் போகாது. அன்று நீயே உன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்வாய். ஆஹா, உங்களை பற்றிய என் அபிப்பிராயத்தை யாரும் எப்போதும் மாற்ற முடியாது, திடமாய் கூறினாள் ரோஜா. சற்று நேரத்தில் அவர் உறங்கிவிட்டார். ரோஜா ரொம்ப நேரம் அவர் அருகில் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். விஜய் இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டானோ? அவன் சாப்பிடவில்லை. வீட்டிலும் சமையல் செய்த அறிகுறி தென்படவில்லை. ரோஜா விஜயின் ஸ்டடி ரூமுக்கு வந்தாள். மேஜை மீது கிடந்த பத்திரிகையை எடுத்து படிக்க முயற்சி செய்தாள். பார்வை அதில் பதிந்தாலும் மூளையில் எதுவும் ஏறவில்லை. இதற்குள் கீழே காலிங் பெல் ஓசை கேட்டது. கீழே வந்தாள். அவள் இதயம் வேகமாய் துடிக்க தொடங்கியது. வந்தவன் விஜய்தானோ? கதவை திறந்தாள் ரோஜா. ஆனால் வந்தது விஜய் இல்லை, லக்ஷ்மி. நீங்களாம்மா, நல்லா இருக்கீங்களா? ஒரு முறைதான் பார்த்திருந்தாலும் நன்றாக தெரிந்தவள் போல குசலம் விசாரித்தாள். நல்லா இருக்க. பெரிய ஐயாவுக்கு எப்படி இருக்குதுமா? உள்ளே வந்து கொண்டே கேட்டாள். பரவாயில்ல. தூங்குறாங்களா? ஆமாம். என்னவோ பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. லக்ஷ்மி உள்ளே சென்று விட்டாள். ரோஜா புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு உணவு மேஜை அருகில் நின்று கொண்டாள். சமையல் அறையை திறந்து பார்த்த லக்ஷ்மி, இன்னைக்கு சமைக்கவே இல்லையா? 10 பாத்திரமே இல்லையே என்று சொல்லிக்கொண்டே இருந்த 4 பாத்திரங்களை தேய்த்து கழுவினாள். குளியல் அறைக்கு சென்று மளமளவென்று துணிகளை தோய்த்துவிட்டு உலர்த்தினாள். வீட்டை பெருக்கி ஈர துணியால் துடைத்து கொண்டே சொன்னாள். என்னவோம்மா, அனந்தம்பி இல்லாவிட்டால் வீட்டில் சந்தடியே இல்லை. வெச்சது வெச்ச இடத்தில் இருக்கும். எனக்கும் அந்த தம்பிக்கும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இந்த பெரிய தம்பி இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். சாப்பிட வருவாங்களா? சமைத்து வைத்துவிட்டு போகட்டுமா? என்னவோ எனக்கு தெரியாது. என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவங்க அப்படித்தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நாமா யோசிக்கணும். போகட்டுமேன்னு சமைச்சு வச்சுட்டு போனா அந்த சாப்பாடு அப்படியே இருக்கும். சரி, சமையல் செய்யவில்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன லட்சுமி இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்க. சின்ன தம்பி போன பிறகு பெரிய தம்பி நேரத்துக்கு சரியா சாப்பிட்றதே இல்லை. மாடியில ஐயா தூங்குறாங்க, அப்புறமா வந்து துடைக்கிறேன்னு பெரிய தம்பிகிட்ட சொல்லிடுங்க. இந்த பெரிய தம்பி இருக்குதே, பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல தான் இருக்கும். ஆனா ரொம்ப கோபக்கார மனுஷன். அந்த சிரிப்பை பார்த்து வேலைக்கு டிமிக்கி கொடுத்தா போதும், அவ்வளவுதான். முறைக்கிற முறையில உயிரே போயிடும். ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். என் மகனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து பிழைக்க வச்சது இந்த தம்பி தான். உன்னால இந்த வேலை ஆவணும் தம்பின்னு சொன்னா போதும், எப்படியாவது செஞ்சு முடிச்சுடும். சின்ன தம்பி போன பிறகு பெரிய தம்பிக்கு கலகலப்பு குறைஞ்செடுத்து. வீட்டை துடைத்து கொண்டே லக்ஷ்மி தன் பேச்சை தொடர்ந்தாள். வேலை முடிந்ததும், நான் போயிட்டு வரேன், கதவை சாத்திக்கங்க. சாயங்காலம் சீக்கிரமா வரேன்னு சொல்லிடுங்க. கோடி வீட்டு ஐயர் வீட்டுல இன்னைக்கு பூஜை, நிறைய வேலை இருக்கு என்று கிளம்பி விட்டாள். ரோஜா கதவை வெறுமே சாத்தி விட்டு வந்தாள்.
லக்ஷ்மி வந்து கலகலவென்று பேசிவிட்டு போன பிறகு அந்த வீட்டில் மறுபடியும் மௌனம் வந்து குடிகொண்டது. சுவர் கடியாரத்தின் டிக் டிக் ஒலியை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. ரோஜாவுக்கு என்னவோ போலிருந்தது. வேண்டாம் என்று எண்ணினாலும் லக்ஷ்மியின் வார்த்தைகளே நினைவுக்கு வந்தன. எல்லோருடைய வாயிலிருந்தும் ஒரே வார்த்தை, விஜய் நல்லவன், ஆனால் ரொம்ப கோபக்காரன். ரோஜாவுக்கு அந்த வீட்டில் நடமாடும் போது வெவ்வேறு காட்சிகள் கண்முன் தோன்றத் தொடங்கின. போகட்டும், வேணுகோபாலன் விரும்புவது போல விஜயை தான் திருமணம் செய்து கொண்டால்? விஜய் ரொம்ப கோபக்காரன். அந்த கோபத்தை தூண்டும் காரியங்களை எல்லாம் தான் செய்வாள். அவன் வரும் நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டாள். ஒன்றென்ன, அவனுக்கு இஷ்டம் இல்லை என்று தெரியும் காரியங்களை தேடி தேடி செய்வாள். அவனை பழி தீர்த்து கொள்ள எவ்வளவு நல்ல வாய்ப்பு! ரோஜாவுக்கு உற்சாகமாயிருந்தது. வீட்டின் முன் கார் நின்ற ஓசை கேட்டது. கதவு வெறுமே சாத்தியிருந்ததால் ரோஜா மாடிக்கு சென்று விட்டாள். கீழிருந்து பேச்சு குரல் கேட்டது. விஜயுடன் யாரோ வந்திருக்க வேண்டும். மாடிப்படிகளில் காலடி அரவம் கேட்டது. வேணுகோபாலனுக்கு அப்பொழுதுதான் விழிப்பு வந்திருக்க வேண்டும். ரோஜா உள்ளே வந்ததும், விஜய் வந்து விட்டானாமா என்று கேட்டார். வந்து விட்டான் என்பது போல தலையசைத்தாள் ரோஜா. நீ சாப்பிட்டியா? இல்லை. இல்லையா? ஏன்? அவள் பதில் சொல்வதற்குள் அரை வாசலில் சந்தடி கேட்டது. ரோஜா திரும்பி பார்த்தபோது ராதை உள்ளே ஓடி வந்தாள். தந்தை மீது வேகமாக விழப்போனவளை நடுவிலேயே தடுத்துவிட்ட ரோஜா ராதையை அருகில் இழுத்து கொண்டாள். இதற்குள் விஜய் உள்ளே வந்தான். விழித்து கொண்டிருந்த வேணுகோபாலனை பார்த்து, நீங்க தூங்கவே இல்லையா என்று கேட்டான். தூங்கினேன், இப்பத்தான் விழித்தேன். ராதை, அக்காவை அழைச்சுகிட்டு கீழே வா, சாப்பிடணும். ராதை, ரோஜா இருவரையும் பார்த்து சொன்னான். லக்ஷ்மி வந்தாளா? வேணுகோபாலன் கேட்டார். ஹோட்டலில் இருந்து கேரியர் வரவழைத்தேன். ராதை ரோஜாவின் கையை பிடித்து இழுத்தாள். போய் சாப்பிட்டு வாங்க. வேணுகோபாலன் வற்புறுத்தி சொன்னதும் ரோஜாவால் ராதைக்காக எழுந்து கீழே வராமல் இருக்க முடியவில்லை. அறையை தாண்டி வெளியே வந்து கொண்டிருந்த ரோஜாவுக்கு உள்ளே வேணுகோபாலன் சொல்வது காதில் கேட்டது. விஜய், லாவண்யா என்ன செய்துகிட்டு இருக்காள்? நான் போன போது வீட்டில் இல்லை. எங்கே போனாளோ தெரியாதாம். வீட்டை பூட்டிவிட்டு மாலையை வெளியில் உட்கார வைத்து லாவண்யா வந்ததும் இங்கு வர சொல்லிவிட்டு வந்தேன். விஜய் பதில் சொல்வது கேட்டது. ரோஜா கீழே வந்தாள். டைனிங் டேபிள் மீது கேரியரும் 2 தட்டுக்களும் வைக்கப்பட்டிருந்தது. அவள் கேரியரை திறந்து ராதைக்கு உணவு பரிமாறினாள். ராதை சாப்பிட்டு முடிக்கும் சமயம் விஜய் கீழே இறங்கி வந்தான். ரோஜா சாப்பிடாமல் இருப்பதை கவனித்தவன் டைனிங் டேபிள் அருகில் வந்தான். நீ சாப்பிடவில்லையே, ஏன்? பசி இல்லை. தலையை உயர்த்தாமலேயே பதில் கூறினாள் ரோஜா. பசி இல்லையா? இல்லை, சாப்பிட வேண்டும் என்று தோன்றவில்லையா? விஜய் கேரியரில் இருந்து சாதம், கூட்டு, கறி எடுத்து ரோஜாவுக்காக வைத்திருந்த தட்டில் பரிமாறிவிட்டு, என் கையால் பரிமாறியது எவ்வளவு கசப்பாக இருக்கும் என்று கொஞ்சம் சாப்பிட்டுத்தான் பாரேன் என்று கூறினான். ஆபீஸ் அறையில் போன் ஒலிக்கும் ஓசை கேட்டதும் விஜய் எழுந்து சென்றான். செல்லும்போது பின்னால் திரும்பி, சீக்கிரமாய் சாப்பிட்டு விடு, உன்னுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றான். விஜய் போனில் பேசி முடித்துவிட்டு வரும்போது அவள் தட்டில் உள்ளதை மறுபடியும் கேரியரில் வைத்து கொண்டிருந்தாள். விஜயின் புருவங்கள் முடிச்சேறின. எரிச்சல் கலந்த குரலில், ரோஜா, ஒரே வார்த்தையில் பதில் சொல்லு. நான் செந்து விஷயத்தில் உனக்கு உதவி செய்ய வேண்டுமா இல்லையா? இந்த விஷயத்தில் நான் உனக்கு மனப்பூர்வமாய் உதவி செய்ய வேண்டும் என்று நீ எண்ணினால் ஒரு நிபந்தனை. நமக்கு இடையே இருக்கும் பழைய பகைமையை நீ மறந்து விடணும். இப்படி அடிக்கடி என்னை கெட்டவன் என்று நினைவுபடுத்துவதை விட்டு விடணும். அது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் முடியாத காரியம் இல்லை. செந்துவுக்காகவாவது இவ்விஷயத்தில் நீ உன்னை மாற்றிக்கொள்ளணும். தயக்கமே இல்லாமல் நேராக சொல்லிவிட்ட விஜய், ராதை வா, நாம் பாட்டு கேட்கலாம். அதற்குள் அக்கா சாப்பிட்டு விட்டு வருவாள் என்று அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். சற்று நேரம் செயல் மறந்து போனவளாய் நின்றுவிட்ட ரோஜா மெதுவாய் கேரியரிலிருந்து உணவை எடுத்து வைத்து கொண்டாள்.
செந்து விஷயத்தில் விஜய் உதவி செய்து அவனை வழிக்கு கொண்டு வர முடியும் என்ற பட்சத்தில் நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு விஜயை மன்னித்துவிட நிச்சயித்து கொண்டாள். 1 மணி நேரம் கழித்து வேணுகோபாலன் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருக்க விஜய் அருகில் நிற்க ரோஜா செந்து கொடுத்த நம்பரை டயல் செய்ய தொடங்கினாள். ஹலோ, மறுமுனையில் குரல் ஒலித்தது. ஹலோ, ஜேம்ஸ் இருக்காரா? இருக்கார், 1 நிமிஷம் லைன்ல இருங்க, கூப்பிடுகிறேன். மறுமுனையில் பதில் ரொம்ப பணிவாக வந்தது. துடிக்கும் இதயத்துடன் ரோஜா காத்திருக்க தொடங்கினாள். சரியாய் அதே நேரத்தில் விலை உயர்ந்த ஹோட்டல் ஒன்றில் ஏர் கண்டிஷன் அறையில் செந்து நிலை கண்ணாடி முன் நின்று டையை கட்டி கொண்டிருந்தான். லாவண்யா சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். லாவண்யாவின் முகம் தூக்கமின்மையால் உப்பி இருந்தது. ரொம்ப நேரமாய் அழுதழுது கண்கள் சிவந்திருந்தன. கை குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே, ஜேம்ஸ், இந்த உலகிலேயே என்னை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை என்றாள் அழுகை கலந்த குரலில். அப்படி பார்த்தால் யாருக்கும் யாரும் இல்லை. நமக்காக ஒருவர் இருப்பதாக நினைப்பது வெறும் பிரம்மைதான் என்றான் செந்து. போதும் உன்னோட வேதாந்தம். நான் இவ்வளவு இக்கட்டில் உன்னிடம் வந்தால் உனக்கு விளையாட்டாயிருக்கா? கோபமாய் சொன்னாள் லாவண்யா. என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? போகட்டும், உன் தந்தையை கைக்குள் போட்டுக்கொண்டு உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த அந்த பெண்ணை எனக்கு அடையாளம் காட்டு. தோலை உரிச்சு ஆணியில் மாட்டி விடுகிறேன். லாவண்யாவின் முகம் மலர்ந்தது. கோபத்துடன் அவள் பேசினாள். பெற்ற மகளான என்னை விட அந்த கேடு கெட்டவள் உசத்தி என்றுதானே அவர் நினைக்கிறார். இந்த தடவை அவருக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். என்ன செய்ய போகிறாய்? நான் இங்கேயே உன்னுடன் இருந்து விடுகிறேன். அவர் கண்ணிலேயே படமாட்டேன். எங்களுடைய உறவுக்காரங்களுக்கு தந்தையின் நடத்தை பிடிக்காததால் தற்கொலை செய்து கொள்வதாய் கடிதம் எழுதி போட்டு விடுவேன். பிறகு நீ உயிரோடு இருப்பது தெரிந்துவிட்டால்? எப்படி தெரியும்? நான் இந்த ஊரில் இருந்தால்தானே. எங்கே போகப் போகிறாய்? நீ எங்கே அழைத்து போகிறாயோ அங்கே. ஜேம்ஸ் 1 நிமிடம் சங்கடமாக பார்த்தான். உடனே புன்முறுவல் செய்தான். அந்த முறுவல் லாவண்யாவின் இதயத்தில் 1000 புல்லாங்குழல் இசைத்தது போல் இருந்தது. ஜேம்ஸ், இத்தனை தூரம் வந்த பிறகு இன்னும் தயங்குவானேன்? உண்மையை சொல்லு. என்னை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? ரொம்ப அழகான வெகுளி பெண். இந்த புகழ்ச்சியெல்லாம் இருக்கட்டும். பார்த்தாயா, ஒரு பெண் என்பதை நிரூபித்து விட்டாய். நீங்க எல்லாம் புகழ்ச்சியை உள்ளூர விரும்புவீங்க. ஆனா மேலுக்கு மாத்திரம் இஷ்டம் இல்லாதது போல முகத்தை சுளித்து கொள்வீங்க. பெண்களை பற்றி உனக்கு ரொம்ப நன்றாக தெரியும் போலிருக்கு. எதுவும் தெரியாமலேயே இத்தனை வருடம் வளர்ந்து விட்டேனா? ஒன்னும் தெரியாதவன் போல் முகத்தை வைத்து கொள்ளட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அழகான பொய்யை விட கசப்பான உண்மைதான் உடலுக்கு நல்லது. ஜேம்ஸ், என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? நேராய் உங்க வீட்டுக்கு போ. உன் அப்பாவிடம் போய் இன்னொரு தடவை இது போல் நடந்தால் சும்மா இருக்க மாட்டேன்னு வார்னிங் கொடு. அந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. லாவண்யாவின் முகம் ஏமாற்றத்தால் கருத்து விட்டது. அதாவது உன் உதவி எனக்கு கிடைக்காது, அப்படித்தானே? டையை கட்டி முடித்த செந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை விட்டு நகர்ந்து லாவண்யாவின் எதிரே வந்து நின்றான். பேண்ட் பாக்கெட்டில் கைகளை நுழைத்து கொண்டு அவளையே கூர்ந்து பார்த்தான். உன்னைத்தான். 1 நிமிடம் கழித்து சொன்னான். லாவண்யா, நிஜமா உன்னிடம் ஏதோ வெகுளித்தனம் இருக்கு. அதற்கு முன் என் மனம் என்றைக்கோ தலை வணங்கிவிட்டது. அதனால்தான் நீ எவ்வளவு உரிமை கொடுத்தாலும் அதை நான் பயன்படுத்தி கொள்ளவில்லை. உலகின் முன் கெட்டவனாக நின்ற நான் உன் முன் நல்லவனாக நின்று விட்டேன். லாவண்யா, என் பேச்சை கேளு. வீட்டுக்கு போ. என்ன இருந்தாலும் அவர் உன் தந்தை. உன் நலனை விட அவரை விட வேறு யாரும் அதிகமாய் இருக்க முடியாது. ஜேம்ஸ், நீ வேறு எது சொன்னாலும் கேட்கிறேன். அவரிடம் போ என்று மட்டும் சொல்லாதே. அவருக்கு மகளாய் பிறந்தது என் துரதிர்ஷ்டம்தான். என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? இயலாதவன் போல செந்து சொன்னான். என்னை திருமணம் செய்து கொள். லாவண்யா, திடுக்கிட்டவன் போல் செந்து 2 அடி பின்னால் நகர்ந்தான். என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் தப்பாக எதுவும் சொல்லவில்லையே. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தாலும் அதை நான் ஸ்வர்க்கமாய் நினைப்பேன். பணத்தை பற்றி கவலை வேண்டாம். என் பங்கு நகையாகவும் வங்கியில் பணமாகவும் நிறையவே இருக்கு. அதை கொண்டு வருகிறேன். நாம் இங்கிருந்து வேறு எங்கேயாவது போய்விடலாம். நிம்மதியாய் வாழலாம்.
லாவண்யா, எப்போதும் எந்த நம்பிக்கையையும் கொடுக்காத என்னை பற்றி எப்படி உன்னால் கனவு மாளிகையை உருவாக்க முடிந்தது? கனவு மாளிகையா? இல்லையா பின்ன? நான் வாழ்ந்து வருவது எப்படிப்பட்ட இருட்டு உலகம் என்று தெரிந்தால் நீ இப்படி பேச மாட்டாய். எத்தனை இருட்டு உலகமாயிருந்தால் என்ன, வழிகாட்டும் விளக்காக நீ இருக்கும்போது எனக்கென்ன பயம்? பதில் சொல்ல முடியாதவன் போல பார்த்தான் செந்து. இதற்குள் வாசற்கதவு தட்டப்பட்டது. தோள்களை குலுக்கி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு கண்ணாடி பக்கம் திரும்பி கலைந்த முடியை சீர் செய்து கொண்டான். எஸ் கமின், குரல் கொடுத்தான். வந்தது ஹோட்டல் பேரர். பாதி கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்து, சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றான். தோ வரேன். இதென்ன, ஃபோன் இங்கேயே இருக்கே? அறையில் மூலையில் இருந்த ஃபோனை பார்த்து வியப்பாக சொன்னாள் லாவண்யா. எங்க விஷயங்களை பேசிக்கொள்ள கிச்சனில் தனியாய் வேறு ஃபோன் இருக்கு. இப்பவே வந்து விடுகிறேன், உட்கார்ந்து கொள். செந்து கதவை வெறுமே சாத்திவிட்டு போய்விட்டான். என்ன ஆனாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை ஆதாரமாய் வைத்துக்கொண்டு ஜேம்ஸிடம் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தாள் லாவண்யா. செந்து போன் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்றான். ஹலோ. மறுமுனையில் பெண்ணின் குரல் கேட்டது. எஸ், ஜேம்ஸ் ஸ்பீக்கிங். செந்து. ரோஜா சந்தேகத்துடன் பயந்து கொண்டே அழைத்தாள். ரோஜா, நீயா? ஆமாம். என்ன விஷயம்? நான் உடனே உன்னை சந்திக்கணும், வேலை இருக்கு. என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. போனில் சொல்ல முடியாது. நான் உன்னை பார்த்து நேரில் சில விஷயங்கள் பேசணும். மறுபடியும் எனக்கு அறிவுரை வழங்கப் போகிறாயா? இல்லை. நீ அவரிடம் வேலையை விட்டு விட்டாயா இல்லையா? முதல்ல இது பத்தி சொல்லு. நான் உன்னை எங்கே வந்து சந்திக்கணும்? நீ முதலில் விஷயம் என்னவென்று சொல்லு ரோஜா. ஏதாவது நடக்கக்கூடாது நடந்து விட்டதா? எங்கே சந்திக்கணுமோ சொல்லு. மாலை 6 மணிக்கு ஹோட்டல் அட்லாண்டாவுக்கு வர முடியுமா? வரேன் செந்து. ரோஜா கொஞ்சம் தயங்கினாள். அவள் முகம் சிவந்து கன்றி விட்டாற் போல் ஆயிற்று. என்ன விஷயம் ரோஜா, சொல்லு. நான் தனியா வரப்போவதில்லை. பின்ன? என்னுடன் ஒருத்தரை அழைச்சுக்கிட்டு வரப்போகிறேன். அவருடன் நீ பேச வேண்டும். யார் அந்த நபர்? நான் என்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர். ரோஜா, உண்மையாகவா? ஆமாம் செந்து. என்னை பற்றி அவருக்கு தெரியுமா? தெரியாது. யார் அந்த ஆள்? அன்னைக்கு தீபாவளிக்கு முன் பட்டாசு கடையில் என்னுடன் சேர்ந்து பார்த்தாயே? ஓ ஆமாம், எனக்கு நினைவிருக்கு. அவருடன் நீ பேச வேண்டும். கட்டாயம் ரோஜா. என்னை பற்றி எதுவும் சொல்லாதே. பிசினஸ் செய்வதாக சொல்லு. திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொன்னாரா? ஆமாம். அவர் உன்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் தான் அவரை உனக்கு அறிமுகப்படுத்தி நீ ஒப்புக்கொண்ட பிறகு என் அபிப்பிராயத்தை சொல்ல நினைத்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரோஜா. இத்தனை நாட்களுக்கு பிறகாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாய் என்று. மாலை 6 மணிக்கு ஹோட்டல் அட்லாண்டாவில் சந்திப்போம். நான் உங்களுக்காக ரிசப்ஷனில் காத்துக்கிட்டு இருப்பேன். பாய். செந்து போனை வைத்து விட்டான். அவனுக்கு இந்த செய்தி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. உற்சாகம் பொங்க அறைக்கு திரும்பி வந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.